வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு லக்ன நண்பர்களுக்கான இந்த ஜூலை மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக நான் பார்க்க போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு இந்த மாதத்திற்கு தனுசு லக்ன நண்பர்களுக்கு குடும்பம், நிதிநிலை, மாணவர்கள், பெண்கள் அப்படின்னு லைனாக பார்த்தாலுமே முதல்ல பொது பலன் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இந்த மாதம் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. குழந்தைகள் மூலமாக நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் பூர்வீக சொத்து தொடர்பாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அகலக்கூடிய மாதமாகவும், நீங்கள் வெளியூரில் வேலைக்கு இருந்தீங்கன்னா உங்கள் பூர்வீகத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்குங்க. பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அட்டகாசமாக இருக்கும். கடந்த காலங்களில் இருந்த அந்த கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இத்தனை நாள் தொழிலில் இருந்த எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. தொழிலில் இருக்கிற போட்டி, தொழில் எதிரிகள் காணாமல் போகிறது அப்படிங்கிறத தாண்டி அவங்களெல்லாம் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த மாதத்தில் சூப்பராக இருக்குங்க. கடந்த மாதத்துலலாம் நிறைய சிரமங்களை நீங்கள் சமாளிச்சுட்டு இருந்திருப்பீங்க. தொழில் ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக, அந்த ரெண்டுலேயுமே மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் கடன், அதோட வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சமாளிக்கக்கூடிய மாதமாகவும், ஓரளவுக்கு அதில் தீர்வு கண்டு அதிலேருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குங்க. தொழில் ரீதியாக நிறையா மக்களுடைய ஆதரவு, உங்களுடைய கூட்டாளிகளுடைய ஆதரவு, உங்கள் வாடிக்கையாளனுடைய ஆதரவு எல்லாமே சூப்பராக கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி அட்டகாசமாக இருக்குங்க. கடந்த காலங்களில் சமூகத்தில் கொஞ்சம் அந்த கெட்டுப்போன பெயரெல்லாம் வரும் காலங்களில் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாகவும், கனவுகள் நனவாகக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்குங்க. உங்களோட வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறுப்பினர்கள், அதாவது உங்கள் சொந்தக்காரங்க, அவங்களால பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். பிஸ்னஸுக்கு அல்லது ஃபேமிலிக்கு தேவையான பண உதவி, நிதி உதவி அவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதத்தில் கொஞ்சம் முன்னேறதுக்காக. இருந்தாலுமே உங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன சண்டை அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல்னால் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகவும் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் பொறுமையாக இருங்க. வாக்குவாதங்களையெல்லாம் தவிர்த்துக்குங்க. கொஞ்சம் சண்டை அப்படின்னாலுமே விட்டு கொடுத்து போங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த சிரமங்களை குறைச்சிக்கலாம். உங்கள் தொழிலில் வரக்கூடிய அந்த நஷ்டங்களை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் குடும்ப பிரச்சனையை பிஸ்னஸில் காட்டினீங்க அப்படின்னா அதுலேயுமே கடந்த காலங்களில் ஏற்பட்டது மாதிரி நட்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு இருந்தாலுமே வேறு ஊருக்கு மாறுதலாகி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதெல்லாம் கலங்க வேண்டாம். தொழில் வளர்ச்சிக்காக சில இதெல்லாம் நீங்கள் அனுசரித்து போக வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்குங்க. நீங்கள் எப்போவும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, என்ன மாதிரியான வேலை செய்கிறீங்களோ அது வழக்கமான வேலையை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் எதையுமே பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் வியாபாரத்தில் புதுசாக பெரிய முதலீடுகள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெரிய முதலீடுகளை நீங்கள் ஒத்தி வைக்கிறதும் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. இந்த மாதம் மாணவர்களுக்கு சூப்பரான மாதமாக இருக்கும். படிப்புக்காக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுலேயும் சில மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி அந்த படிப்பை படிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குங்க. அதை தாண்டி பெற்றோர்கள் வழியில், நண்பர்கள் வழியில் நீங்கள் சேர்த்தக்கூடிய ஸ்கூல், காலேஜ் சைடிலிருந்து அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். அதன் மூலமாக அவங்க படிப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிற காலமாக இருக்குங்க. இது ஒரு பொதுவான பலன். இந்த மாதம் குடும்ப நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஜூலை மாதம் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான மாதமாக அந்த மாதம் இருக்கும். உங்களுக்கு இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த புரிதல் அப்படிங்கிறது இந்த மாதம் சூப்பராக இருக்கும். அதுலேயுமே இந்த மாதம் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு நிறையா ரெஸ்பாண்ட் பண்ணுவார். நீங்கள் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு உதவியாக இருப்பார். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தொழிலில், ஃபேமிலியில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக, வீட்டுக்காக நீங்கள் நிறையா சுப செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதம் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதே போல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அன்புக்காக எதை வேணாலும் தாங்கி கூடியது அளவுக்கு உங்களுடைய மனநிலை கண்டிப்பாக இருக்கும். அது எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தாலும் சரி, அது சமாளிச்சிருவோம். நம்மளுக்கு தேவை இந்த அன்பு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால உங்களுடைய காதல் உறவுக்காக நீங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய தியாகியாக வேலை செய்வீங்க. அதன் மூலமாக இருவருக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல், அதோட ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா, தனுசு லக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதம்னே சொல்லாங்க. நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுத்தாலுமே பெரிய அளவில் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அடையும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அமௌண்ட் போட்டிருந்தாலும் சரி, ஒரு பெரிய அளவில் முதலீடு உங்களுக்கு லாபமாக வரும்.
இந்த பெரிய வருமானம் ஒரு எதிர்பாராத ஒரு நன்மைக்காக, சுப செலவுக்காக, ஒரு பெரிய குடும்ப வளர்ச்சிக்காக இது வந்து கண்டிப்பாக உதவும். சமுதாயத்தில், குடும்பத்தில் உங்களுடைய சேமிப்பு அதிகமாகிறது மட்டும் இல்லாத மதிப்பு மரியாதை வந்து அதிகமாகுங்க. இந்த மாதம் வீடு சம்பந்தமான, மனை சம்பந்தமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும், உங்களுடைய செல்வ வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரிய அளவு முதலீடு தெரியாத பிஸ்னஸில் இந்த மாதம் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா தெரியாத பிஸ்னஸில் நீங்கள் போகும்போது கொஞ்சம் நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தெரியாத பிஸ்னஸில் பெரிய முதலீடு, நீங்கள் புது பிஸ்னஸ் அப்படிங்கிறதே இந்த மாதம் வேணாம், பெரிய முதலீடும் வேணாம். நீங்கள் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான பண உதவி வந்து உங்கள் வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸுக்குமே வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வணிகத்துக்கு, வியாபாரத்துக்கு, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதம் பிஸ்னஸில் பெரிய அளவில் எதுவும் நஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னா, இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை சிறப்பாக பண்ணுறதுக்கு, கண்டினியூவாக பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள். புது பிஸ்னஸ் பண்ணி பெரிய முதலீடு செஞ்சு அதில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் எதுவும் நீங்கள் அகலக்கால் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க. உங்களோட பிஸ்னஸ் டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த மாதம் முழுதுமே மகாலட்சுமி வழிபாடு தவறாமல் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மகாலட்சுமியினுடைய ஃபோட்டோ வச்சுக்கோ நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை சூப்பராக பெற முடியுங்க. இந்த ஜூலை மாதம் வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் உங்களுக்கு வேலையில் திடீர்னு இடமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலமே இருக்கும். சின்ன சின்ன பேர் கட்டுறது அப்படிங்கிறது இருக்கும், சின்ன சின்ன இழப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேலையை வந்து நீங்கள் கவனமாக செஞ்சுட்டு வரணும். தொழிலில் வந்து பர்ஃபெக்டாக உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆஃபீஸில் வரக்கூடிய கெட்ட பேர், சிரமங்கள் எல்லாம் வராமல் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு அவமானம் அப்படிங்கிறது சந்திக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதம். அடிமட்ட உங்களுடைய சக பணியாளர்கிட்டையும் சரி, உங்கள் ஹையர் ஆஃபீஸ்கிட்டையும் சரி, நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலைக்கு உண்டானதை மட்டும் நீங்கள் பேசுங்க, அதிகம் பேச வேணாம். இல்லை அப்படின்னா சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் தொழில், வியாபாரம், நீங்கள் செய்யக்கூடிய சொந்த பிஸ்னஸ் இது எப்படி இருக்குன்னா, எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் செய்ய வேணாம் அப்படிங்கிறத முதல் அறிவுறுத்தலாக இருக்குது. செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அதைவே நீங்கள் சிறப்பாக செய்யணும். இல்லை அப்படின்னா அதே பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால புது முதலீடு நீங்கள் வந்து தள்ளி வச்சுருங்க. எதுவுமே வந்து பண்ண வேணாம். பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸை ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணக்கூடிய காலத்தில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ மறக்காதீங்க. நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை புதுசாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. அது இந்த முதல் 15 நாள் பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. 2வது வாரம் கழித்து 3வது வாரம் 4வது வாரத்தில் ஓரளவு உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் பெரிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்குங்க. ஒரு 15 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஓரளவு வந்து வருமானம் வந்து கண்டிப்பாக வரும். அதுவுமே வந்து இந்த பங்குச்சந்தை சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆரம்ப காலத்தில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் திடீர்னு சொல்லிட்டு எதிர்பாராத வருமானத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, சிறுநீரக தொற்று, கண்கள் தொடர்பான அந்த உடல்நல பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சின்னதாக பிரச்சனை இருக்கும்போதே கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் சரி பண்ணிக்கங்க. அதே போல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, நீங்கள் ஆரோக்கியத்தை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் உடனே வந்து ஒரு பரிசோதனை பண்ணி மருத்துவனுடைய அட்வைஸ் கேட்டு அவங்க சொல்கிறபடி கேட்குறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்குங்க. இந்த ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் முழுதும் இந்த சித்திரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓரளவு ஆரோக்கியத்தை வந்து உங்களால் கன்டினியூ பண்ண முடியுங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் கல்விக்காக புது இடங்களுக்கு நீங்கள் போய் படிக்கிறது, தங்கி படிக்கிறது, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். வேறு ஸ்கூலு, வேறு காலேஜ் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பு நல்லா இருக்கும், ஆனால் இந்த இடம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனசை வந்து ஸ்டடி பண்ணிக்கங்க. பெற்றோரை பிரிஞ்சு நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு, வெளி மாநிலம், நீண்ட தூரம் பயணம் சென்று படிக்கக்கூடிய கனவு நனவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. கல்வி தொடர்பான வளர்ச்சிக்கு
உங்கள் படிக்கிறதுக்காக நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி படிக்கிறது, அரசனுடைய உதவித்தொகைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தியாக உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் பெஸ்ட்டாக சிறந்து வழங்கணும் அப்படின்னா ஹயக்ரீவர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான அத்தனையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுங்க. இந்த மாதம் உங்களுக்கான சாதகமான தேதிகள்னு பார்த்தா 1, 9, 10, 11, 14, 15, 21, 22, 27, 28, 29 இந்த தேதி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தேதிகள். இதில் நல்ல காரியம் ஏதாவது பண்ணும்போது யோசிச்சு பண்ண வேண்டிய தேதிகள் அப்படின்னா 2, 3, 4, 7, 8, 17, 18, 19, 20, 30, 31 இந்த தேதிகள் நல்ல காரியத்துக்கு உகந்ததில்லை. நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இந்த மாதம் முழுதும் நீங்கள் இன்னும் வழிபட வேண்டிய தெய்வம்னா குரு பகவான் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த 2 வழிபாடுகளையும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.